வேலூர் தொகுதியில் மீண்டும் திமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடைய ஒவ்வொரு நாளும் அந்தந்த தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடனான சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. அப்போது இன்று வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடனான சந்திப்பு நடைபெற்ற போது வேலூர் மாவட்டத்தில் திமுக போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த முறை திமுக போட்டியிடக்கூடிய பட்சத்தில் 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்கள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று கூறப்பட்டதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த தொகுதியானது திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்போது வழக்கமாக 2019 தேர்தலின் போது வேலூர் தொகுதி தேர்தல் மட்டும் ஒத்திவைக்கப்பட்டு தனியாக நடத்தப்பட்டது. அதில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ். விவரம் என்ன? தேவா, சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 8வது நாளாக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளுடன் திமுகவினுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவானது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. ஆலோசனையில் தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொள்ளக்கூடிய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவானது பல்வேறு கருத்துக்களை கேட்டிருந்திருக்கிறது. குறிப்பாக கள நிலவரம் மற்றும் கடந்த முறை பெற்ற வாக்கு விகிதம், அதே போன்று இந்த முறை யாருக்கு கொடுக்கலாம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களானது சேகரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் கடந்த முறை, அதாவது கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வேலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் மட்டும் ஒத்திவைக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றது. அந்த தேர்தலில் திமுகவினுடைய சார்பில் போட்டியிட்ட கதிரானந்த் சுமார் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார். எனவே தற்போது நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நமது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை நிர்வாகிகளிடம் இந்த ஒருங்கிணைப்பு குழுவானது வலியுறுத்தியிருக்கிறது. மேலும் இந்த ஒருங்கிணைப்பு குழுவினரிடம் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் பலரும் இந்த முறை உதயசூரியன் சின்னத்திற்கே வாய்ப்பு அளிக்க வேண்டும் மீண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். ஏனென்றால் இந்த முறை வேலூர் தொகுதியானது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற தகவல்களானது வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் திமுகவிற்கே மீண்டும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினரிடம் இந்த நாடாளுமன்ற தொகுதியின் நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர். நன்றி பாண்டிராஜ்.